சிங்கங்களா, என் தங்கங்களா, பின்னிட்டீங்கடா, கை கொடுங்கடா, கை குடுறா, கை குடுறா கிஷன். டேய், அரக்கோணத்துல கவுன்சிலர் ஆறுமுக சாமி கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு பாராட்டு விழாக்கு ஏற்பாடு பண்ணடா. அப்படியே நம்ம நாயுடு பேக்கரி சார்பா பொன்னாட போத்தி மலர் கிரீடம் வைக்க சொல்றேன்டா. எதுக்குண்ணா இதெல்லாம்? டேய், ஒரு பப்ளிசிட்டிடா, பிஆர் ஆக்டிவிட்டி. நாம ஜெயிச்சத நாம தான்டா சொல்லிக்கணும். சார் சும்மா வெறுப்பேத்தாதீங்க சார். நேத்து நாங்க வந்தப்ப எங்க சார் உங்களை காணோம்? ஏப்பா, என்னப்பா என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? நான் ஆரத்தி தட்டோட சின்ன கேட்டு கிட்ட நின்னுட்டு இருந்தேன். நீங்க மெயின் கேட் வழியா வந்திருக்கீங்க. அதான் விஷயம் தெரியாம போச்சு. விடுங்கடா, சாதிச்சிட்டீங்கடா என் சிங்கங்களா, கைய கொடுங்கடா. சார், நேத்து நீங்க ஸ்கூலுக்கு வரவே இல்லை சார். ஏன் சார் போய் சொல்றீங்க? இல்லடா, சிங்கங்கள் ஜெயிச்சிட்டோன்னு கிஷன் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருந்தான். எஸ்எம்எஸ் வரும்போது நான் சார்மினார் பிரியாணி கடையில பிரியாணி தாக்கிட்டு இருந்தேன். அந்த சந்தோஷத்துல ஒரு கோட்டரை எக்ஸ்ட்ராவா தாக்கிட்டேன். அதான் ஸ்டமக் ட்ரபிள், unable to attend the class. டேய், இங்க பாருங்கடா, உங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. என்னன்னா? ஸ்வீட் எடு, கொண்டாடு. ஒண்ணும் வேணாம் சார். என்னடா, பாரஸ்ட் சிங்கங்கள்லாம் பாஸ்டிங்ல இருக்கீங்க? சிங்கம்னு சும்மா கலாய்க்காதீங்க சார். நாங்களே அசிங்கப்பட்டு நிக்கிறோம். என்னடா, என்ன ஆச்சு? சும்மா நடிக்காதீங்க சார். உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அந்த கேப்ரியல் மேட்டர் தானே. அவர் என்னைக்குடா எதை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு, அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு. இல்ல சார், கரஸ் கூட எங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. டேய், கரசுக்கு எப்பவுமே உங்க மேல ஒரு பாசம் இருக்குடா. இல்லனா இத்தனை செஞ்சுட்டு நீங்க இந்த ஸ்கூல்ல இருக்க முடியுமா? என்ன, அவங்க வேற ஆங்கிள் பாக்குறாங்க, நம்ம வேற ஆங்கிள் பாக்குறோம். அதை விடுங்கடா. கடைசியில 3 கப்பு நம்ம ஸ்கூலுக்கு வந்துச்சா இல்லையா? அதான் மேட்ரு. மனசே சரியில்லை சார். டேய், என்னடா இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு? நீங்க கிர்காட்டு சிங்கங்கள்டா, இதுக்கு போய் கிளி ஆகலாமா? எங்களை யாருக்குமே பிடிக்கலையே சார். இப்படி என்ன பண்ணாலும் குறை சொன்னா எப்படி சார்? தப்பு பண்றப்பவும் திட்டுறாங்க, போய் கப்பு வாங்கிட்டு வந்தாலும் திட்டுறாங்க. இந்த கப்பை வாங்க ராத்திரி பகலா உழைச்சிருக்கோம் சார். எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கோம். எல்லாம் எதுக்கு சார்? உங்ககிட்ட ஒரு சின்ன வெரி குட் வாங்க தானே சார். எங்களை என்னதான் சார் பண்ண சொல்றீங்க? டேய், இந்த ரவுடிங்கிற பட்டம் உங்களுக்கு சும்மா வந்துச்சா? அதுக்காக எத்தனை பூந்தொட்டி உடைச்சிங்க, எத்தனை நோட்டீஸ் போர்ட பிரேக் பண்ணீங்க. ஒரு 4 மாசமாவது ஆச்சுல்ல உலகம் உங்களை ரவுடின்னு ஒத்துக்க. அது மாதிரி தான்டா நல்லவன்னு பேர் வாங்குறதும். டேய், இந்த ரவுடி இமேஜை பிரேக் பண்ணணும்னா கொஞ்சம் டைம் ஆக தாண்டா செய்யும். வெயிட் பண்ணுங்கடா. மெதுவா தான் மாறுவாங்க, மெதுவா தாயா மாறுவாங்க. அதுக்குள்ள செத்துருவோமையா? டேய், என்ன தேவர் மகன் காமெடியா? ஏண்டா, ரவுடின்னு பேர் வாங்கவே 4 மாசம் ஆச்சுல்ல. அதுக்கே 4 மாசம் ஆச்சுன்னா நல்லவன்னு பேர் வாங்குறதுக்கு எத்தனை மாசம் ஆகும்? டேய், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாண்டா ஆகணும், புரியுதா? டேய், அந்த கப்பை காட்டுங்க. டேய், இத்தோட நின்னு ஒரு போட்டோ எடுத்துப்போமா? ஏன் சார்? உங்களுக்கு கோச்சிங் நான் தான் ஊர்ல சொல்லிக்கிறதுக்கு தான். வாடா மதன். டேய் கிஷன், போட்டோ ஏறா. டேய், பேய்க்கடா அந்த ஃபீலிங்ஸ். செம்ம ஆப் அடிச்சிட்டா அவனுங்களுக்கு. அவனுங்க கான்ஃபிடன்ஸ் நினைச்சா எனக்கே காமெடியா இருக்கு. இன்னும் உலகம் அவனுங்களை நல்லவன் நம்பிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க பாரு. என்னடா ஆச்சு? அந்த அட்டு பசங்களை கேப்ரியல் கூப்பிட்டுருக்காரு. ஏதோ அவார்டு தான் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சு கப்போட போயிருக்கானுங்க. கரசும் கேப்ரியலும் கடிச்சு துப்பிட்டாங்க. பயலுக நொந்து நூடுல்ஸ் ஆகி கிடக்குறானுங்க. கப்பு வாங்கினா கப்பு சுப்புன்னு போக வேண்டியது தானே. தேவையில்லாம சீனை போட்டா இப்படித்தாண்டி. அவனுக்கு நல்லா வேணும்டா மாப்ள. டான்ஸ் ஆடி நல்ல பேர் எடுக்கலான்னு பார்த்தானுங்க. கடைசி கரசும் கேப்ரியலும் வராண்டையில டான்ஸ் ஆடி அவனுங்க எலும்பு உடைச்சிட்டாங்க. டேய் இந்தடா, நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம்ல, சைலண்டா இருக்க. ஒன்றும் இல்லை. ஏய், என்னடா ஒன்றும் இல்லை. பிரியா சைலண்டா இருக்கானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாம அவங்க ஃப்ரெண்ட்ஸை கேவலமா கிண்டல் அடிச்சிட்டு இருக்கோம். இருமா சொல்றேன். அவனுக்கு சொன்னா அவனுக்கு லைட்டா ஃபீலிங் ஆகும்ல. ஏன் மாப்ள நீ ஃபீலிங்கா உட்காந்துருக்க? பாவம் பசங்க, கேப்ரியல் சார் அவனுங்களை திட்டிருக்க வேணாம். திட்டிருக்க வேணாமா? என்னடா பேசுற? விட்ரா, வந்தானுங்க, ஆடினானுங்க, ஜெயிச்சானுங்க. ஏதோ நாம சம்பந்தம் இல்லாம அவனுங்களை போட்டு கொடுத்த மாதிரி ஃபீலிங்ஸா இருக்கு. ஏய், அவனுங்களால தான் ட்ராஃபி போச்சு. நேத்தெல்லாம் அடவு கட்டி ஆடிட்டு இருந்த. இன்னைக்கு என்னடான்னா அவனுக்கு ஓவரா ஃபீலா கொடுக்குற. அவனுங்கனால தான் ட்ராஃபி போச்சுன்னு ஒரு விதத்தில் கடுப்பாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஏதோ ஆடி ஒரு கப்பு வின் பண்ணியிருக்கானுங்க. கரசும் கேப்ரியலும் மேலே மேலே அவனுங்களை டீக்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தப்புடா. அடப்பாவி, இதே டயலாக்க நாங்கள் பேசியிருந்தா எங்களை யுவராஜ் சிங் மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வெளுத்து வாங்கியிருப்பேல்ல.
என்னடா மாப்பிள ஒரே அடியா உன் தோட்டத்துல அமைதி புறாக்களை பறக்க விடுற? என்ன மேட்ரு? சச்சா, அமைதிப்புறால என்னடா இருக்கு? அவனுக்கு ஓகே பார்த்தா அண்ணானுங்க. டேய், அன்னைக்கு அவனுக்கு ஆடவே இல்லைன்னா அது வெறுப்புல சொன்னதுடா. நீ ஒரு டான்சர், உனக்கு தெரிய வேணாமா? உண்மையை சொல்ல போனா பிரபுவோட அவனுக்கு நல்லா அண்ணானுங்க. அடங்க மாட்டானே இவன். அவனுக்கு பிரைஸ் கிடைச்சதுன்னா டிடி நல்லா ஆடினா அதனால கிடைச்சது. டிடி நல்லா ஆடினா கூட இருக்கணும் ஆடணும்ல. அவனுக்கு ஓகேவா தான் ஆடினானுங்க. என்ன பாக்குற? ஏன் நான் பார்க்க கூடாதா? நான் எதுவும் பேசலப்பா. நான் ஏதோ சொன்னா நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவீங்க. எனக்கு எதுக்குப்பா வம்பு? அன்னைக்கு காம்படிஷன்ல செகண்ட் தேர்ட்னு பிரைஸ் இருந்திருந்தா எல்லா ரவுண்ட்லயும் அவனுக்கு ஏதாவது ஒரு பிரைஸ் கிடைக்க சான்ஸ் இருந்திருக்கு. என்னடா மாப்ள? ஆமாண்டா மாப்பிள. அடாப்பாவி, மச்சானுக்குள்ள ஒரு கரகாட்டக்கார சண்முக சுந்தரம் ஒளிஞ்சிருக்காரு போல இருக்கே. என்ன சகா ஆட்டக்காரங்களை மதிக்கிறீங்களாக்கும்? என்னடா நடக்குதுங்க? போற போக்க பார்த்தா இவன் அவனுங்களை கட்டி பிடிச்சு லிப் டு லிப் முத்தம் கொடுப்பான் போல இருக்க. சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாத்துடா மாப்ள, நம்ம 2 டீமும் தனியா இருக்கிற வரைக்கும் தான் எபிசோட் நின்றுட்டே போகும். இல்ல நம்ம 2 டீமும் ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி ஜாயிண்ட் அடிச்சு கதையை முடிச்சிருவாங்க. டேய், அவனுங்களுக்கும் நமக்கு இருக்கிற பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். அவனுங்க ஆடினானுங்கன்னு உண்மையை நம்ம ஒத்துக்கணும். சும்மா வீம்பு பிடிச்சு என்ன பண்றது? என்ன பிரியா? ஐயோ, நான் இதுல எதுவும் கருத்து தெரிவிக்க விரும்பலப்பா. அன்னைக்கு திட்டினீங்க, ஆமா அண்ணன். இன்னைக்கு பாராட்டுறீங்க, அதுக்கும் ஆமான்ற. இதுல நான் ஏதாவது சொல்லி எனக்கு என்ன வம்பா? ஜானி, விக்கி பாத்துக்கோங்க. மாலை பாராட்டெல்லாம் தரது உங்க அண்ணன் தான், நான் இல்ல. எதுவா இருந்தாலும் உங்க பஞ்சாயத்தை அங்க வச்சுக்கோங்க, என்கிட்ட கேட்காதீங்க. டேய், வாங்கடா போலாம். மச்சி, அவனுங்க மிருகமா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மனுஷனா இருக்க முடியும். அவனுங்க மனுஷனானானுங்க நம்ம மண்ணோட மண்ணா போக வேண்டியதான். பாத்துக்கோடா. நீ இப்படியே தத்துவம் பேசிட்டே திரி.